சிமிலி உருண்டையை எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி வந்து அடிக்கடி வித்துட்டு வருவாங்க சின்ன வயசில். அவங்க கிட்ட தான் மோஸ்ட்லி வாங்கி சாப்பிடுவோம். எல்லே இல்லாமல் எள்ளு உருண்டைன்னு சொல்லி விற்றாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அவங்க. இந்த எல்லே இல்லாத எள்ளுருண்டை வாங்குறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட ₹1 ₹2 கேட்டு போரான காலெல்லாம் இருக்குது. ஆனால் அதை இப்போ வீட்லேயே 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 1 கப் ஆரி மாவு, 1 பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடமாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தென் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா 1/2 கப் சேர்த்திங்கன்னா கூட தாராளமாக போதும். நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆறுனதும் தோல் நீக்கி வச்சுக்கணும். தென் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து தண்ணி தொட்டு ரவுண்ட் ஷேப்க்கு தட்டி எடுத்தோம்னா சூப்பராக அடை வந்து செட் ஆகி வரும். ஆயிலுக்கு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்தாம நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தொட்டு இந்த ஷேப்க்கு கொண்டு வர முடியலன்னா நீங்கள் வாழையில ஸ்ப்ரெட் பண்ணி கூட நல்லா தோசை அடை நல்லா ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். தென் வந்து வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை கூட சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டு ரவுண்ட் ஷேப்க்கு பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் 2-3 டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம்.